ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சரிகமபாவில் மகள் பாடிய பாடல் அன்னபூரணியாக மாறிய தேவயானி நிகழ வைத்த தாயின் பாசம் அப்படி என்னதாங்க நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ் சின்னத்திரையில ஜி தமிழ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி இளம் திறமையாளருக்கு ஒரு பெரிய மேடையாக அமைத்து கொடுத்துருக்கு. இந்த நிகழ்ச்சியில போட்டியாளர்களாக கலந்து கொண்டு தனது மெல்லிய குரலால் ரசிகர்களின் மனதை கவர்ந்து வருபவர் தான் நடிகை தேவயானியின் மகள் இனியா. நிகழ்ச்சி ஆரம்பமான முதல் வாரத்தில் இருந்தே ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருபவர். இனியாவுக்கு துணையாக அவரது தாய் தேவயானி நிகழ்ச்சி முழுவதும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். மற்ற போட்டியாளர்களின் குடும்பத்தினர் போலவே தேவயானியும் தனது மகள் இனியாவிற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ஒரு முன்னணி நடிகையாக இருந்தாலும் எந்தவித பந்தமும் இல்லாமல் ஒரு சாதாரண தாயாக தனது மகளின் கனவை நிறைவேற்ற துணையாக நிற்கும் தேவயானியின் செயல் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. கடந்த வார சரிகமபா நிகழ்ச்சியில் இனியா விக்ரம் நடித்த திரைப்படத்தில் வரும் ஓ பட்டர்பிளை என்ற பாடலை பாடினார். அவரது இனிமையான குரல் ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. பாடல் முடிந்ததும் மேடையில் ஒரு நிகழ்ச்சியான தருணம் அரங்கியது. அது என்ன சொல்லி பார்த்தோம்னா, பாடல் பாடி முடித்ததும் தேவயானி ஸ்டேஜுக்கு வந்தார். அவர் கையில் ஒரு டப்பா தனது மகளின் நண்பர்களான சக போட்டியாளர்கள் அனைவருக்குமே தன் வீட்டில் சமைத்து எடுத்து வந்த இட்லி உப்பாமை ஸ்டேஜில் வைத்து அனைவருக்கும் கொடுத்தனர். ஒரு பெரிய நடிகையாக இருந்தும் எந்தவித ஈகோவும் இல்லாமல் தனது மகளின் நண்பர்களுக்காகவும் நடுவர்களுக்காகவும் வீட்டில் உணவு சமைத்து எடுத்து வந்த தேவயானியின் எளிமையான குணம் பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. மகள் இனியா தனது குரலால் மேடையை பக்தி பரவசமாக்க தாய் தேவயானி தனது தாயன்பால் ரசிகர்களின் மனதை வென்றுள்ளார். இனியாவின் இசை பயணம் தேவயானியின் அன்பான ஆதரவுடன் மேலும் பிரகாசிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ தேவயானி செஞ்ச செயல் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? தேவயானி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. தேவயானியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.